HR2 கேண்டிடேட் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான அப்டேட் டே 12 ஆஃப் 30 டேஸ் சீரீஸ். ஜாப் போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். கனெக்ஷன் கொடுக்கறத பற்றி பார்த்துடலாமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஹெச்ஆர் பர்சன்ஸ் கூட டேலண்ட் அக்விசிஷன் அண்ட் ரெக்ரூட்டர்ஸ் இவங்க கூடலாம் லிங்க்டின்ல எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனி நேம் போடுங்க. அதில் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் லிஸ்ட் ஆவாங்க. அதில் வந்துட்டு நான் சொன்ன ஹெச்ஆர்ஸ் அண்ட் ரெக்ரூட்டர்ஸ், டேலண்ட் அக்விசிஷன் பீப்புள் இவங்களோட ப்ரொஃபைல்ஸும் லிஸ்ட் ஆகும். அதில் கனெக்ட்னு இருக்கும், ஃபாலோ இருக்கும். ஸோ நீங்கள் கனெக்ட் கொடுக்கும்போது ஆட் நோட்டில் உங்களோட ப்ரொஃபைல் சம்மரியும் ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஸோ ரெஸ்யூம் அட்டாச் பண்ண முடியலன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. பிகாஸ் நம்ம யாருமே வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக இருக்க மாதிரி லிங்க்டின்ல ஆக்டிவாக இருக்க மாட்டோம். வேலை வேணும், தேடணும் அப்படிங்கும்போது லிங்க்டின்குள்ளேயே போவோம் இல்லையா. ஸோ இப்போ ஹெச்ஆர்ஸ் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கான்டாக்ட் டீட்டெயில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும். நீங்கள் வந்துட்டு நம்ம அனுப்பிச்சோமே என்னாச்சு அப்படின்னு பார்க்க வரும்போது ஹெச்ஆர்ஸ் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ டிலே ஆகும். ஸோ உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்போவே கொடுத்துட்டீங்க. உங்கள் ப்ரொஃபைல் சம்மரி பார்த்துட்டு ஓகே நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உடனே கால் வரும். அண்ட் ரெஸ்யூம் பார்த்துட்டு அவங்க ஹையர் பண்ணுற ரோலுக்கு நீங்கள் ரைட் ஃபிட்டாக இருப்பீங்கன்னு நினச்சா கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் டக்குன்னு நடக்கும். ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக அடுத்தடுத்த விஷயம் வந்துட்டு இமீடியட்டாக நடக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும். நீங்கள் இன்னுமே சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் கனெக்ஷன்ஸ் கொடுங்க அண்ட் நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ட்ரிக்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். நான் உங்கள் மோனிகா ஜென்பாக்கில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.